இன்று காலை ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் வளர்ந்த வாலிபர் ஐக்கிய ஞாயிறாக அனுசரிக்கிறோம். சபையார் யாவரும் ஆராதனை அழைப்பிற்காக எழுந்து நிற்கவும். வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 99 வசனங்கள் 1 முதல் 3 வரை. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தமுள்ளது. சபையார் ஜெபசிந்தையோடு அமருவோம். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக பிதாவே, எல்லாவற்றிலும் உயர்ந்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்று உம்மை வணங்க உம் சந்நிதியில் நாங்கள் வர அனுமதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் கவனித்து காக்கும் தேவனாக இருக்கிறீர். இன்னும் எங்களை கவனித்து பாதுகாப்பதினால் உமக்கு நன்றி. இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். முழு மனதோடு உம்மை தொழுது கொள்ள நீர் கிருபை செய்தருளும். எங்கள் எல்லா கவலைகளையும் ஒப்படைத்து நாங்கள் முழுமையாக எங்களை உமக்கு அர்ப்பணிக்க உதவும். சபையில் உள்ள வளர்ந்த வாலிபர்களுக்காக நன்றி. அவர்களுடைய தேவனாக இருப்பதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கும் உமக்கு நன்றி. தொடர்ந்து அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மோடே கூட நடக்க நீர் உதவும். ஆராதனை நன்றாக நடைபெறுவதற்கு இணைந்து உழைக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதியும். தாசன் கொண்டு வரக்கூடிய செய்தி மூலமாக எங்களோட கூட பேசும். ஆராதனையை நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சபையார் யாவரும் எழுந்து நின்று தொடக்க பாமாலையாக பகலோன் கதிர் போலுமே என்ற பாடலை பாடுவோம்.
சபையார் நின்று கொண்டிருக்கையில் சங்கீதம் 116 கர்த்தரை துதியுங்கள் என்ற பகுதியை மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் நான் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமின் நடுவிலும் அல்லேலூயா ஆமென். சபையார் நின்று கொண்டிருக்கையில் இப்போது வளர்ந்த வாலிபர்கள் பாடல் வேலையை நடத்துவார்கள். Good morning. Okay. நம்ம இந்த துதி ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னாடி, before we sing the first song, I wanted to share a passage from the Bible that I shared with the youth last week, and some of you might be quite familiar with it. This is from Luke 8, chapter 8, verses 43 to 48. And a woman was there who had been subject to bleeding for 12 years, but no one could heal her. She came up behind him and touched the edge of his cloak, and immediately her bleeding stopped. "Who touched me?" Jesus asked. When they all denied it, Peter said, "Master, the people are crowding and pressing against you." But Jesus said, "Someone touched me. I know that power has gone out from me."
Then the woman, seeing that she could not go unnoticed, came trembling and fell at his feet. In the presence of all the people, she told why she had touched him and how she had been healed instantly. Then he said to her, "Daughter, your faith has healed you. Go in peace." நான் யூத்ஸ் கிட்ட கேட்டேன், நீங்கள் இந்த மாதிரி 12 வருஷமாக ஒரே சுச்சுவேஷன்ஸில் இருந்தீங்கன்னா how would you feel? And one youth rightly pointed out that you would feel hopeless. You would not even continue to try to heal yourself anymore. And some of us might feel that way. நம்ம அதே சுச்சுவேஷனில் ரொம்ப வருஷமாக இருக்கலாம். We don't even think about it anymore. But Jesus is a God who can heal any situation, be it mental, physical, emotional. And today I want to encourage you to just reach out and touch that cloak, because no matter how many people there are in the world, God sees you individually. அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு
நாம் பாடப்போகிற இரண்டாவது பாடல் வந்து நீரின்றி வாழ்வேது. நம்ம நிறைய பேருக்கு தெரிந்த பாடல். இதில் இருக்கிற மூன்றாவது சரணம் வந்து இப்படியாக கூறுகிறது: எத்தனை நன்மைகள் செய்தீர் ஐயா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா என்று. இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் எத்தனையோ நன்மைகளை செய்து வருகிறார். இன்ற நாள் வரைக்கும் நம்மை ஜீவனோடு உயிரோடு சுகத்தோடு காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை அருமையாக பாதுகாத்து அவருடைய கிருபையால் மூடி எந்த தகுதியும் இல்லாத நம்மை முழு மனதோடு நேசிக்கும் ஆண்டவர் அவர். சங்கீதம் 106:1 இவ்வாறாக கூறுகிறது: அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சிந்தையோடு கூட அடுத்த பாடல் பாடுவோம், நீரின்றி வாழ்வேது. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையிலே உண்டு அற்புதமே, உம் வார்த்தையிலே உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள்
நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நாட்கள் வந்து நம்ம ஜெபிச்சிருப்போம், அதுக்கான பதில் கிடைச்சிருக்கோம். சிலது வந்து கிடைக்கவே கிடைக்காது விட்டு போயிருப்போம். ஆனால் நம்முடைய தேவன் இன்றைக்கும் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அற்புதமோ இதுவும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு அது செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் மனுஷ இதுக்கு அது எட்டாதாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு அது ரொம்பவே எளிமையான காரியம். இன்றைக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை விசுவாசித்து எல்லாரும் அமர்ந்து இந்த பாடலை பாடுவோம். நீ செயல்படுவீர், உன் கரம் என்னை விலகாதிருக்கும். எண்ணியலாமையில் நீ செயல்படுவீர், உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மால் அன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மால் அன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இந்த நாளிலும் ஜெபத்துக்காக வருகிறவர்கள் இவ்வேளையிலே நீங்கள் ஜெபத்திற்காக முன்பாக வரலாம்.
எங்களோடு எப்பொழுதும் இருக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புகிற தேவரீர், எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாக இருப்பதற்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு எப்பொழுதும் நீர் இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர், சர்வத்தையும் படைத்தவர் என்பதை உணர்ந்து உம்மை துதிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதையும் நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் கிரகிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாது என்று நாங்கள் எண்ணுகிற காரியங்கள் ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதையும் ஆண்டவரே அநேக சமயங்களிலே எங்களுக்கு நீர் உணர்த்துகிற உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்தின் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் செய்த அநேக காரியங்களை நாங்கள் எண்ணி பார்த்து நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். இது நடக்குமா, இது சாத்தியமா, இது முடியுமா என்று அநேகர் கேட்ட கேள்விகள் உண்டு. தேவரீர், நாங்களும் கலங்கின நாட்கள் உண்டு. தாமதமேன் தயை புரிய என்று சொல்லி கேட்ட நாட்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய நேரத்திலே ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக, பூர்த்தியாக, நிறைவாக நீர் செய்து முடித்த உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீர் வாக்கு மாறாதவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் ஜீவன் உள்ளவர். ஆண்டவரே, சகலமும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கின்றது என்பதை நன்கு அறிந்து உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை ஆராதிக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் உம்மை ஆராதிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஆம் சுவாமி, இந்த நாளிலும் இந்த வேளையிலும் ஒன்றாக நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் இருக்கிற கிருபைக்காக நன்றி. நாங்கள் ஏறெடுக்கின்ற துதியும் ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரிக்கின்ற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜப விண்ணப்பங்களோடு உம்மிடத்தில் வருகிறோம். எங்களுடைய ஜப விண்ணப்பங்களையும் கேட்ட ஆண்டவரே நீர் அங்கீகரித்து பதில் கொடுக்கின்ற உம்முடைய மகாபரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையினை நீர் மிகுந்த கிருபையோடு கண்ணோக்கி பார்த்து நீர் வழி நடத்தி வருகிற தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருச்சபையை ரத்தம் சிந்தி நீர் சம்பாதித்தீர். இந்த திருச்சபையிலே உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இது உம்முடைய கிருபை, நீர் எங்களுக்கு கொடுத்த ஈவு என்பதை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் நன்றி அறிதலோடு மனத்தாழ்மையோடு இருந்து உம்முடைய சித்தத்தை செய்து உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்த எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர், இந்த நாளிலும் வளர்ந்த வாலிபர் ஐக்கியத்தினுடைய ஞாயிறாக நாங்கள் அனுசரிக்க நீர் செய்த கிருபைக்காக நன்றி. இந்த எங்கள் அடல்ட்ஸ்க்காக ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இம்மட்டுமாக நீர் அவர்களை வழி நடத்தி வந்தீரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வயதில், இந்த பருவத்தில் ஆண்டவரே அநேக தீர்மானங்கள், தங்களுடைய வாழ்க்கைக்காக அநேக தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் இருக்கிற கிருபைக்காக நன்றி. வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த நாட்களில் இந்த பிள்ளைகளோடு இருந்த ஆண்டவரே விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், ஆண்டவரே எந்த விதத்திலும் உமக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கவும், ஆண்டவரே விசுவாசிகளை தங்களுக்கு வாழ்க்கை துணையாக தெரிந்து கொள்ள பிள்ளைகளை நீர் வணைந்தருளும். இந்த உலகம் வித்தியாசமாக வணைகிறது. அதற்கு ஏற்றார் பிரகாரமாக அவர்கள் தங்களை வணைந்து கொள்ளாமல் இப்படிதான் செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லாமல் விசுவாசிகளோடு இணைந்திருக்க இப்பிள்ளைகளை நீர் வழி நடத்தியருளும், காத்து கொள்ளும் சுவாமி. உத்தியோகத்துக்காக இடத்துல வருகிறோம். உத்தியோகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உத்தியோகத்துக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தொடும் ஆசீர்வதியும் வழி நடத்தியருளும். இந்த பிள்ளைகள் நீர் எங்கெங்கெல்லாம் வைத்திருக்கிறீரோ அங்கே உமக்கு உண்மையாயிருந்து சாட்சிகளாய் ஜீவிக்க கிருபை செய்தருளும். தேவரே, திருமணமானவர்கள், திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்கள்,
குடும்பத்தோடு இருக்கிறவர்கள் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தியருளும். ஆண்டவரே, இந்த வளர்ந்த வாலிபர் இந்த பருவத்தில் தேவரீர் இவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நோக்கி பார்த்து உம்மை சார்ந்திருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளை நீர் வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. திருச்சபையில் இருக்கின்ற சிறு பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். குறிப்பாக கர்த்தாவே, தேர்வுகளுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். தேர்வுகளினுடைய பயத்தை ஆண்டவரே அவர்களிடத்திலிருந்து நீக்கி போட்டு இந்த தேர்வுகளுக்காக சந்தோஷமாக இவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தவும், அந்த தேர்வினை சந்திக்கவும், அங்கே அந்த தேர்வுகளில் கேட்கப்படுகின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தெளிவான பதில் எழுத எப்பிள்ளைகளை நீர் ஆட்கொள்ளும், நீர் வழி நடத்தியருளும். எப்பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் தாரும், நல்ல ஞாபக சக்தியை நீர் தந்த ஆசீர்வதியும். பெற்றோரையும் ஆண்டவரே ஆசிரியர்களையும் நீர் தொடர்ந்து நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். வாலிபர்கள், பெரியவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், வீட்டில் இருப்பவர்கள், முதியவர்கள் யாவருக்காகவும் இடத்துல வருகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தொடும், ஒவ்வொருவரையும் வழி நடத்தியருளும், ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்தி உம்மிடத்துல வருகிறோம். ஸ்வீட்லின்காக உம்மிடத்துல நன்றி செலுத்தி வருகிறோம். திருமதி ஏஞ்சலின் நான்சிக்காக நன்றி செலுத்தி வருகிறோம். திருமதி மில்கா ஷாலினிக்காக உம்மிடத்துல நன்றி செலுத்தி வருகிறோம். ஜானட் ரோஸ்லின்காக நன்றி செலுத்தி வருகிறோம். திருமதி ஜெய்சிலி சந்திரனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏட்ரியன் தியோஃபிலஸ் ஐசக்காக நன்றி செலுத்துகிறோம். திரு ஜோசையா அசரியா ராஜாக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் வழி நடத்தினீர், வழி நடத்துகிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் இது உம்முடைய ஈவு என்பதை உணர்ந்து நன்றி அறிதலோடு ஜீவிக்க எப்பிள்ளைகளை நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். இவர்களை ஆண்டவரே நாசம் மோசங்கள் அணுகாதபடிக்கு நம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக இவர்களை வையும். எல்லா நாட்களிலும் நன்றி அறிதலுள்ள பிள்ளைகளாக இருந்து உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்த இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டு வழி நடத்தி காத்துக்கொள்ளும். திருமண ஆண்டு நிறைவினை கொண்டாடுகின்ற தம்பதியர்க்காகவும் இடத்துல வருகிறோம். திரு சதீஷ் ஏப்ரஹாம், திருமதி ஜூலி அவர்களுக்காகவும், திரு நோயல் ஜோசப் ராஜ், திருமதி மர்சிக்காகவும், திரு ஆல்ஃப்ரட் ஜெயபிரகாஷ், திருமதி ரம்யா, இந்த தம்பதியர்களுக்காகவும் இடத்துல வருகிறோம். ஆண்டவரே, கணவன் மனைவியாக உம்முடைய அநாதி சித்தத்தின் பிரகாரமாக இணைத்து இவர்களை ஆசீர்வதித்து கற்பத்தின் கனியையும் நீர் கொடுத்து வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தம்பதியரை நீர் தெரிந்து கொண்ட கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் இந்த தம்பதியர் தங்களுடைய குடும்பமாக உம்மை முன்வைத்து ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இவர்களை வழிநடத்தியிருளும். இந்த குடும்பத்தினை ஆண்டவரே, இந்த தம்பதியரையும் குடும்பங்களையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து தீயவர்கள் தீமைகளிலிருந்து ஆண்டவரே இவர்களை நீர் விலக்கி மீட்டு காத்துக்கொள்ளும். நீர் காக்கிற கிருபைக்காக நன்றி, ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஸ்தோத்திரத்தோடு தங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே நீர் பதில் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்தி வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம். இவர்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. பெற்ற நன்மைகளுக்கு எல்லாவற்றுக்கும் உமக்கு உண்மையோடு இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்தருளும். அதே சமயத்தில் ஜப விண்ணப்பங்களோடு மனபாரத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். தங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்கு எப்பொழுது பதில் கிடைக்கும் என்று ஆவலோடு உம்மிடத்துல வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். தங்களுடைய தேவைகளுக்காகவும் தங்களுடைய குடும்பத்தாருடைய தேவைக்காகவும், பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள், இவர்களுடைய தேவைகளுக்காக அவளோடு உம்மிடத்துல வந்து நிற்கின்ற பிள்ளைகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். இவர்கள் ஒவ்வொருவருடைய தேவையும் மனநிலையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆம் சுவாமி, நீர் பதில் கொடுக்கின்ற தேவரீர். உம்முடைய நேரத்தில் நீர் பதில் கொடுக்கின்றீர். நீர் இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். இதை பிள்ளைகள் உணரவும் சர்வமும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு உம்மை சார்ந்து நிற்க கிருபை செய்தருளும்.
நீர் இவர்களோடு இருக்கிறதற்காக நன்றி. இவர்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கேட்டு அங்கீகரித்து பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். திருச்சபையினுடைய ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியங்களிலே பொறுப்பெடுத்து நடத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவர்களுக்கு உதவியாய் இருக்கிறவர்களையும் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியத்திலும் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று முழு உணர்வோடு ஆண்டவரே நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசியம் செய்யும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த திருச்சபையிலே அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய ஊழியங்கள், இந்த ஆராதனைக்கு பிற்பாடு இருக்கிற ஊழியங்கள், இந்த நாளிலே இருக்கின்ற ஊழியங்கள், செங்காங் தமிழ் ஊழியம் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் வழி நடத்தியருளும் சுவாமி. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். கர்த்தாவே, இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டிற்காக நன்றி செலுத்தி இடத்துல வருகிறோம். இந்த மாநாட்டினை நீ நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி. தேவரீர், இந்த மாநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு போதகர்கள், பொறுப்புகளிலே இருப்பவர்கள், ஊழியங்கள் ஆசீர்வதியும் சுவாமி. ஒவ்வொரு திருச்சபையும் ஆசீர்வதியும். திருச்சபையினுடைய ஊழியங்கள் அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தியருளும். ஆண்டவரே, எங்களுடைய சுயமாக இல்லை ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு இணங்கி நாங்கள் காரியங்களை செய்ய எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர், திருச்சபைகளில் இருக்கின்ற பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த திருச்சபைகள் ஒவ்வொன்றுக்கும் நீர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். சிங்கப்பூர் தேசத்துக்காக நன்றி செலுத்தி இடத்துல வருகிறோம். இந்த தேசத்தை நீர் காத்து வருகிற தயவுக்காக நன்றி. இந்த தேசத்தில் வருகிற அநேக மக்கள் ஆண்டவரே, உம்முடைய அன்பை பார்க்கும்படியாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த தேசத்தில் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை நீர் வழி நடத்தி அருளும். உலக நாடுகளுக்காக தொடர்ந்து உம்மிடத்தில் வருகிறோம் சுவாமி. குறிப்பாக இஸ்ரேல், பாலஸ்தீன், ஹெஸ்புல்லா, லெபனான், இவர்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். இங்கே இருக்கின்ற அமைதியற்ற ஒரு சூழ்நிலை, எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை, இது பிற நாடுகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆண்டவரே, நீரே தயவாக இறங்கும். ஆண்டவரே, இந்த தேசங்களில், இந்த நாடுகளில் இருக்கின்ற தலைவர்கள் கர்த்தாவே, இன்னும் பல குழுக்களாக பிரிவுகளாக இருக்கின்றவர்கள், அவர்களுடைய தலைவர்கள், இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும். ஆண்டவரே, அமைதியும் சமாதானமும் நிலவ கிருபை செய்திருளும். அதே போல ரஷ்யா, யுக்ரைனுக்காக தொடர்ந்து உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அந்த போரும் நீங்க கிருபை செய்திருளும். உலக நாடுகளிலே தேவரீர் உம்முடைய கிருபை நிறைந்திருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். நேற்றைய தினத்தில் ஸ்ரீலங்காவிலே நடைபெற்ற அந்த தேர்தலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஏற்படுத்தி இருக்கின்ற அதிபதிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தன்னுடைய சித்தம் அல்ல என்பதை அவர் உணர கிருபை செய்திருளும். தேவரீர், உம்முடைய சித்தம் மாத்திரமே அந்த தேசத்தில் நடைபெறவும், அந்த மக்களை நீர் மீட்டெடுக்கின்ற உம்முடைய மகா பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக எல்லோரையும் வழி நடத்துகிற தேவரீர், ஆண்டவரே, எங்களை நீர் வழி நடத்தும்படியாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய நாமம் மாத்திரமே கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில என்றும் என்றுமாய் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்திருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருச்சபையில் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய தேர்வு நடைபெற்றது. அதில் புதிதாக பொறுப்புகளை எடுத்திருக்கிறவர்களை இந்த நேரத்தில் நாம் அந்த பதவி அமர்க்க இருக்கின்றோம். எனவே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் முன்பாக வரும்படியாக அழைக்கின்றேன்.
பிரசிடெண்ட்டாக திருமதி ரம்யா ஆல்ஃப்ரெட் அவர்களும், வைஸ் பிரசிடெண்ட்டாக மிஸ்ஸஸ் மேனகா ஆண்டன், செக்ரட்டரியாக மிஸ்ஸஸ் ஸ்னேகா பிரேம்குமார், ட்ரெஷராக மிஸ்ஸஸ் ராஜம் சுரேஷ், டிசைபிள்ஷிப் அண்ட் நர்ச்சர் மிஸ்ஸஸ் அனிதா ராபின்சன், outreach and social concerns Mrs. Selvi Ravi, witness and evangelism Mrs. Juliet Nelson, missions Mrs. Buma Magesh, church activities Mrs. Nancy Dinakaran மற்றும் அட்வைசராக திருமதி கோகிலா கோவில். நான் இந்த வேளையிலே சபையார் முன்பாக இவர்களிடத்தில் ஒரு சில காரியங்களை கேட்டு இவர்களை நியமன செய்ய இருக்கின்றேன். பெண்கள் கிறிஸ்துவ சேவை சங்க பொறுப்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு கிறிஸ்துவுக்காக சிறப்பான ஊழியம் செய்ய ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இச்சேவையில் தனி நபர்களாகவும் குழுவாகவும் உங்கள் தாளந்துகள் உபயோகிக்கப்பட வேண்டும். இது உங்கள் திறமைக்கு ஒரு சவாலாகும். நீங்கள் இப்பொழுது நிறைவேற்றி வருகிற கடமைகளை புறக்கணியாமல் அதே நேரத்தில் ஆண்டவரின் திட்டங்கள் உங்களில் நிறைவேற அவர் தாமே உங்களை ஆண்டு வழி நடத்த உங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும். இதற்காக உங்கள் மனதும் ஆத்துமாவும் பலனும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். பெண்கள் கிறிஸ்துவ சேவை சங்கத்தில் தலைமைத்துவம் மற்றும் பொறுப்புகள் ஏற்றல் என்பது முழு உள்ளத்தோடு இயேசு கிறிஸ்துவுக்காக உத்தமமான சேவை செய்வதாகும். நான் உங்களிடத்திலே சபையார் முன்பாக கேட்கிறது, நீங்கள் உங்களுடைய பொறுப்பின் மூலமாக தேவனுக்கென்று உங்கள் முழு இருதயத்தோடு ஊழியம் செய்ய பிரயாசப்படுவீர்களா? பெண்கள் கிறிஸ்துவ சேவை சங்க பொறுப்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுடைய மனம் ஆண்டவருக்கு முழுவதாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். பல உண்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களை சத்தியத்தில் வளர செய்வதற்கு நீங்கள் வேதம் வாசிப்பதிலும் கற்றுக்கொள்வதிலும் திருச்சபை மற்றும் மாநாட்டு கூட்டங்களில் பங்கு பெறுவதிலும் பெண்கள் சங்கத்திற்கு தேவையான குறிப்புகளையும் கருத்துக்களையும் சரியான இடங்களிலிருந்து பெற்றுக்கொள்வதிலும் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் பொறுப்பின் மூலமாக தேவனுக்கென்று உங்கள் முழு மனதோடு ஊழியம் செய்ய பிரயாசப்படுவீர்களா? பெண்கள் கிறிஸ்துவ சேவை சங்க பொறுப்பாளர்களாக சேவை செய்கிறவர்கள் தனிப்பட்ட குழுக்களாக செயல்படவில்லை. உலகம் எங்கும் உங்களை போன்று 30,000 பேருக்கு மேலான சங்கங்கள் இந்த சேவையில் தங்களை ஈடுபடுத்தியுள்ளனர். இந்த பரந்த ஐக்கியத்தின் பலன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். நம் மாநாட்டில் மற்றும் பணியாளர்களின் உதவியும் உங்களை தாங்கும். இந்த ஒன்றுபட்ட பலன் நீங்கள் ஒருவருக்கொருவர் அளிக்கும் உதவியிலிருந்து உண்டாகுகிறது. நீங்கள் உங்கள் பொறுப்பின் மூலமாக தேவனுக்கென்று உங்கள் முழு பலத்தோடு ஊழியம் செய்ய பிரயாசப்படுவீர்களா? நீங்கள் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு சேவை செய்ய வேண்டும். நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாய் என்பது அடுத்த கட்டளையாகும். பெண்கள் கிறிஸ்தவ சேவை சங்கத்தின் வெளிப்புற ஊழியத்தின் மூலமாக நம்மை சுற்றியுள்ள எண்ணிக்கையற்ற மக்கள் சந்திக்கப்பட வேண்டும். நம்மில் அன்பில்லாமல் ஆண்டவரையோ அல்லது நம்மை சுற்றி உள்ளவரையோ சேவிப்பது கூடாத காரியம். உங்கள் வாழ்க்கையானது தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட வாய்க்காலாக மாற நீங்கள் அவரை தாழ்மையோடும் வேண்டிக் கொள்வீர்களா? அப்படியானால் வாழ்க்கையின் அர்த்தத்தையும்
நோக்கத்தையும் அறியாதவர்கள் வாழும் விதமாக வாழாமல் நீங்கள் சரியான பொறுப்புணர்வோடு உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். இந்த நாட்களில் நமக்கு இருக்கும் பல கஷ்டங்களின் மத்தியிலும் உங்கள் நேரத்தை நன்றாக பிரயோஜனப்படுத்துங்கள். எதை குறித்தும் நிச்சயம் இல்லாதவர்களாக காணப்படாமல் தேவ சித்தம் என்ன என்பதை உணர்ந்து அதை இறுக பற்றி கொள்ளுங்கள். சங்கீதங்களையும் கீர்த்தனங்களையும் ஞான பாட்டுகளையும் உங்கள் இருதயத்தில் வைத்து பக்தியுடன் உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கள். எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரிங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் இணைந்து ஒன்றுபட்டவர்களாக கிறிஸ்துவுக்கு கனத்தையும் மகிமையையும் செலுத்துங்கள். நாம் இந்த சகோதரிகளுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் தேவரீர், உம்முடைய அழைப்பிற்கு இதோ இருக்கிறோம் என்று சொல்லி மண் வந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த சகோதரிகளை நீர் தேர்ந்தெடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த சகோதரிகளை கொண்டு சபையிலும் ஆண்டவரே சுற்று வட்டாரத்திலும் மற்றவர்களுக்கும் நீர் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதற்கு இவர்கள் தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து உம்முடைய சித்தத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஜீவிக்க இவர்களை நீர் வழி நடத்தியருளும். இவர்களுக்கு இவர்களுடைய குடும்பத்தாரும் திருச்சபையும் எல்லா விதத்திலும் உறுதுணையாக நின்று ஆசீர்வாதமாக இருக்க எங்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவர்களை நீ ஆசீர்வதியும் கர்த்தாவே. நியமிக்கப்பட்ட இப்பிள்ளைகள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பொறுப்புகளிலே இவ்வேளையிலே கர்த்தாவே உம்முடைய நாமத்திலே பதவி அமர்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசையாய் இருந்து அவருடைய ராஜ்ய மேன்மைக்காக உங்களை பயன்படுத்துவாராக. ஆமென். ஆமென். God bless you, sisters. இப்போது வளர்ந்த வாலிபர்கள் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள்.
சபையார் யாவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக கர்த்தருக்கு காணிக்கை இதோ என்ற பாடலை பாடுவோம். காணிக்கைக்காக ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்நேரத்தில் நாம் செலுத்துகிற காணிக்கையை நீர் ஆசீர்வதியும், கொடுக்கிற கரங்களையும் ஆசீர்வதியும். நீங்கள் எங்களை முதலாக ஆசீர்வதித்ததினால் நன்றி. உமக்கு திருப்பிக் கொடுக்க இயல்கிறதற்காகவும் நன்றி. இவைகள் ஊழியத்திற்கு நன்றாக பயன்படுத்த நீர் அருள செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
சபையார் நின்று கொண்டிருக்கையில் இப்பொழுது திருமுறை பாடத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. Today's Bible reading is taken from the book of Revelation, chapter 1, verses 4 to 8. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது: இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆனவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவலம் பற்றுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் தேவரீர், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்களை வழிநடத்துகிற ஆண்டவர், எங்களுக்கு எல்லாமா இருந்து ஆண்டவரே எங்களை போஷிக்கின்றவராக இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். அவை ஆத்மா ஜீவன் எல்லாவற்றுக்கும் போதுமான அப்பத்தை தந்து வழி நடத்துகிறவரே தேவரீர், இந்த ஜீவ மன்னாவுக்காக எங்களுக்கு அந்த வாஞ்சையை தாரும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அந்த வாஞ்சையை, தாகத்தை எங்களுக்குள்ளாக ஏற்படுத்தி அருளும் தேவரீர். உம்முடைய சத்தியத்தை இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொள்ளவும், நீர் யார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு ஒப்புக்கொள்ளவும் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களோடு பேசும், அடியேனை மன்னியும் மறையும், நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். நாம் ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக காட்ஸ் நாட் டன் வித் யூ என்ற ஒரு செய்தி தொடரை நாம் பார்த்து முடித்தோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி தொடர் வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். The sermon series from today is from the book of Revelations. இந்த புத்தகம் வரலாற்றில் அதிக ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியங்களை எப்படியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அநேகர் விருப்பப்படுகிறதும் உண்டு. காரணம், இந்த புத்தகத்தை படிக்கும்போது மனதில் இருக்கிற ஒரு எண்ணம் என்ன என்றால், கடைசி நாட்கள் எப்படி இருக்கும், முடிவு எப்படி வரும், முடிவுக்கு முன்பாக என்னென்ன நடக்கும், இவைகளை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்வம் நமக்குள்ளாக இருக்கின்றது. இந்த புத்தகத்தில் பார்க்கும் பொழுது நிறைய அடையாளங்கள், விசித்திரமான மிருகங்கள், இவைகளெல்லாம் காட்டப்படுகின்றது. அப்பொழுது இவைகளை பார்க்கும் பொழுது நமக்கும் ஒரு விதமான ஒரு ஊன்றுதல், இது எதை சொல்லுகிறது, இந்த மிருகம் எதை சொல்லுகிறது, இந்த அடையாளம் எதை சொல்லுகிறது, இன்னும் எத்தனை நாள் நடக்கும், எப்போ நடக்கும், இவையெல்லாம் நமக்கு தெரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் நமக்குள்ளாக இருக்கின்றது. இந்த புத்தகத்தை நிறைய தவறான போதனைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. The book of Revelations been used in many wrong teachings. ஏன்னா இது சொல்லுது அப்படின்னு சொன்னேன்னா ஒரு சிலருக்கு அப்போ நம்மளுக்கு ஒரு பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, உடனடியாக அதில் விழுந்து விடுகிறார்கள். இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது
யோவானுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஆண்டவர் தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். இன்னும் சொல்லப்போனால் வேதத்தில் ஆண்டவர் தன்னை பல வழிகளிலே இல்லை இலக்கிய வழிகளிலே வெளிப்படுத்துகிறார். இன் டிஃப்ரெண்ட் ஜான்ரஸ் பார்க்கும்போது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா கவிதை, மற்ற ஒரு சில புத்தகங்களை பார்த்தீங்கன்னா ஞான வார்த்தைகள், விஸ்டம் லிட்ரேச்சர். ஒரு சில புத்தகங்களை பார்த்தீங்கன்னா வரலாறு, இன்னும் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது உவமைகள். இப்படியாக பல காரியங்களிலே ஆண்டவர் தான் யார், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் யார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த புத்தகம் வெளிப்படுத்தின புத்தகம், இது எழுதப்பட்டிருக்கின்ற அந்த இலக்கிய வகை என்று பார்க்கும் பொழுது அது வந்து அப்போகலிப்டிக் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அப்போகலிப்டிக் என்ற கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் தமிழில் சொல்லப்போனால் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, வெளிப்படுத்தல். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இட்ஸ் அன் அப்போகலிப்டிக் ரைட்டிங், வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது உண்மையாகவே என்னென்ன நடைபெற போகிறது என்ற காரியங்களையும் சொல்லுகிறார். ஆனால் அவர் சொல்லும் போது என்ன பண்ணார்னா, மூடி மறைத்து காரியங்களை சொல்லுகிறார். தீஸ் ஆர் ஹிடன் ட்ரூத்ஸ். இது நடக்கும், ஆனால் எப்படி எந்தெந்த சூழ்நிலையத்தில் எப்படி நடக்கும்ட்டு வெளிப்படையாக சொல்லாமல் மறைத்து அந்த காரியங்களை சொல்லுகிறார். இதுதான் அப்போகலிப்டிக் ரைட்டிங். இது வெறும் வெளிப்படுத்தல மாத்திரமல்ல, எசேக்கியேலில் நம்ம வாசிக்கலாம், தானியேலில் வாசிக்கலாம், 2 தெசலோனிக்கேலில் நம்ம வாசிக்கலாம். இப்படியாக அநேக இடங்களை இங்கே வெளிப்படுத்தல் சுவிசேஷத்திலும் ஆண்டவர் தன்னுடைய காரியங்கள் எப்படி நடைபெற போகிறது என்ற ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஆனால் அதை முழுமையாக சொல்லாமல் அக்காரியங்களை மறைத்து ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார். இங்கே யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற இந்த காரியங்களை யோவான் அந்த நாட்களில் இருந்த அந்த மக்களுக்கு அவர் சிறையிலிருந்து எழுதுகிற ஒரு கடிதம் என்று பார்க்கிறோம். எனவே நம்ம இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன நம்மளுக்கு மனசில் பின்னாடி இருக்கிறது என்னன்னா, கடைசி காலம் எப்படி இருக்கும், வாட் வில் தி எண்ட் டைம்ஸ், அதான் நம்மளுடைய மனசில் எப்பொழுதும் இருக்கின்ற ஒரு காரியம். ஆனால் இந்த புத்தகம் படிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தையும் நாம் அதிகமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை யோவான் மூலியமாக அந்த மக்களுக்கு கொடுத்தார். அன்றைய நாட்களில் இந்த வார்த்தையை படித்த மக்களுக்கு அது எப்படியாக இருந்தது, என்ன நோக்கத்தோடு கொடுத்தார் என்ற ஒரு காரியத்தையும் நாம் பார்க்க வேண்டும். இதனை ரோலன் ஆலன் என்று சொல்லப்படுகிறவர் சுருக்கமாக 2 காரியங்களிலே அவர் சொல்லுகிறார். முதல் காரியம், அவர் சொல்லுகிற காரியம் என்னென்றால், அந்த நாட்களிலே யூதர்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு நிறைய துன்புறுத்தல், பெர்சிக்யூஷன். அங்கிருந்த அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ராயன், த சீசர், அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நீ எந்த கடவுளுக்கு உண்மையாக இருக்கா அதெல்லாம் எனக்கு கிடையாது, நீ எனக்கு உண்மையாக இருக்கணும். allegiance to the Caesar, ராஜாவாகிய எனக்கு நீ உண்மையாக இருக்கணும். அதனால் அவர்கள் ரோமர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா இடங்களிலும் தங்களுடைய போர் சேவகர்களை எல்லா இடங்களையும் வைத்திருந்தார்கள். 100க்கு அதிபதி, அவருக்கு 100 பேர். அப்படி ஏன் இதனை வைத்திருந்தாங்கன்னா, எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனடியாக இவர்கள் சென்று அந்த பிரச்சனைகளை நிறுத்தி விடுவார்கள். அது வந்து பாக்ஸ் ரொமேனா என்று சொல்லி அவர்களுடைய பீஸ் ஆஃப் ரோம். இதை அவர்கள் எல்லா இடத்துலையும் நிலைநிறுத்தணும். இதுதான் இதற்கு முக்கியமான காரியம். என்ன என்றால், ராயனை இவர்கள் ஒரு கடவுளை போல பார்க்க வேண்டும், ரோமுக்கு இவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் ராயனும் சரி ரோமும் சரி அந்த நாட்களிலே நடைபெற்ற அநேக அநியாயங்கள், அநீதிகள் உண்டு, நிறைய விக்கிரகங்கள் உண்டு. இவைகள் எல்லாமே இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு புதிதாக வருகின்ற இந்த கிறிஸ்தவர்கள், இந்த கிறிஸ்தவர்கள் இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்னென்றால், நீ வந்து சீசருக்கு உண்மையா இருக்கணும், ரோம்க்கு உண்மையா இருக்கணும். நீ ஏசாமிக்கு உண்மையா இருக்கிறியோ இல்லையோ அதை பற்றிலாம் கவலை இல்லை. நீ யாருக்கு உண்மையா இருக்கணும், ராயனுக்கும் அந்த தேசத்துக்கும் நீ உண்மையா இருக்கணும். இதுதான் அவர்களுடைய முக்கிய ஒரு காரியமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் ஒரு சில கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சிலர், ராயனோ ரோமோ அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்மை உள்ளவர்களாக இருப்போம்
என்று சொல்லி உண்மையாக இருந்தார்கள். அவர்களுக்கு எழுதுகிற காரியம், கடைசி வரைக்கும் உண்மையாக இருங்க. நீங்கள் யாருக்கு கிறிஸ்துவுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களே, அதனால் பல போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டங்கள் மத்தியிலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவரை விட்டு விலகாதீங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருங்கள். இது முதல் காரியம். ரெண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது, அங்கே இருக்கிற ஒரு சில கிறிஸ்தவ என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவையும் சேவிப்பார்கள், ராயனையும் சேவிப்பார்கள். They served God and also the Roman Empire. இப்பேற்பட்ட மக்களுக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், நீங்கள் அதிலிருந்து விட்டு விலகி வந்து இந்த ஆண்டவருக்கு உண்மையாயிருங்கள். இந்த ராயனுக்கும் ரோமருக்கும் அவர்களுக்கும் உண்மையாக இருக்கணும், கிறிஸ்துவுக்கும் உண்மையாக செய்ய முடியாது. ஒருவருக்கு தான். உங்களுடைய உண்மைத்துவம் எங்கே இருக்கணும்னா ஆண்டவர் இடத்துல இருக்கணும். இதனால் என்ன பண்ணுங்க, உண்மையாயிருங்கள், கடைசி வரைக்கும் உண்மையாயிருங்க. ரெண்டு பேருக்கும் சொல்ற, ரெண்டு குரூப்புக்கும் சொல்றது அதே தான். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறவர்களும் கடைசி வரைக்கும், ஆண்டவருக்கும் ராயனுக்கும் சேர்ந்து உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை, நீங்கள் வெறும் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் உண்மையாக இருக்கணும், கடைசி வரைக்கும் நீங்கள் உண்மையாக இருக்கணும். இந்த ஒரு காரியம்தான் அந்த மக்களினுடைய மனதில் வைக்கப்படுகின்றது. இதே காரியத்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து பார்க்கும் பொழுது, ஒரு சிலர் ஆண்டவருக்கு எல்லா விதத்திலும் உண்மையாக இருக்கணும்னு பார்க்குறோம். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது பல போராட்டங்கள் உண்டு. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல சொல்லுகிறார், எனக்கு நீ உண்மையாக இருக்கும்போது உனக்கு போராட்டம் உண்டு, துவண்டு போகாதே, விழுந்து விடாதே, கடைசி வரைக்கும் எப்படியாரு, உண்மையாயிரு. ஒரு சில கிறிஸ்தவர்கள் ஆற்றிலும் சேற்றிலும் காலை வைத்தவர்களைப் போல 2, 3, 4 பல எஜமான்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன? இல்லை, ஒரே எஜமான் தான், ஆண்டவர் தான். அவருக்கு உண்மையாயிரு, கடைசி வரைக்கும் உண்மையாயிரு. இப்போ கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்தால் என்ன நடக்கும்? What will happen to me when I am being faithful to the end? ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்கு தத்தம், நித்திய ஜீவன், கிரீடத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். The Lord has promised us that He will reward us. ஸோ இந்த 2 காரியங்களை மனதிலே வைத்து வெளிப்படுத்தல் புத்தகத்தை படித்து பாருங்கள். இதுக்கு முன்பாக நீங்கள் படித்ததெல்லாம் கடைசி நாட்கள், இல்லை அந்த அற்புதங்கள், அடையாளங்கள், அந்த காரியங்கள், சின்னங்கள், இதெல்லாம் என்ன அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு படித்திருப்பீர்கள். So I want to ask you to read the book of Revelations, keeping this in your mind. அந்த நாட்களிலே அங்கிருந்த அந்த மக்களுக்கு சொல்லப்பட்ட அந்த காரியம், அந்த மக்கள் இருந்த நிலை, இன்றைக்கும் நாமும் அதே நிலையில தான் இருக்கோம். We are also in the same position. So இன்றைக்கு இந்த காரியங்களை வைத்து இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை படித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு தொடர்ந்து பேசுவார். இந்த காரியத்தை மனதில் வைத்து இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தேவ செய்தி, வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 4-8 வசனங்கள். இங்கே ஆண்டவர் தன்னை ஒரு ஆல்பா என்றும் ஒமேகா என்றும் ஆண்டவர் அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லும் பொழுது, இந்த ஆல்ஃபா ஒமேகா என்று சொல்லும் பொழுது நாம் தெரியும், இது வந்து எப்படி நம்ம இங்கிலீஷில் வந்து ஏ இல்லாட்டினா ஏ டு கடைசி வார்த்தை ஜெட் இல்லாட்டினா ஜின்னு சொல்கிறோம். அப்படியாக அப்போ ஆண்டவர் வந்து தன்னை ஒரு எழுத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறாரா? கிரேக்க மொழியில் ஆல்ஃபா முதல் வார்த்தை, ஒமேகா கடைசி வார்த்தை, அப்போ கடைசி எழுத்து. அப்போ ஆண்டவர் இந்த எழுத்துக்களுக்கு தன்னை ஒப்பிட்டு சொல்லுகிறாரா? What is the Lord trying to say when He says that I am the Alpha and I am the Omega? ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க அவர்தான் ஆரம்பம் என்று. He is the beginning. But I will say no, He is even beyond the beginning. ஆரம்பத்துக்கும் மேலானவர். காரணம், அவருக்கு ஆரம்பம் இல்லை. There is no beginning for Him. நமக்கு வந்து மனித ஞானத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு காரியம்னா அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கணும். ஆனால் இந்த ஆண்டவர் எந்த ஒரு ஆரம்பமும் இல்லாதவர்.
சங்கீதம் 90:2 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், Psalm 90:2, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீர் அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருந்தீர். சகலமும் உருவாக்குவதற்கு முன்பாக இந்த ஆண்டவர் தேவனாக இருந்தார். இந்த ஆண்டவர் இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள், இல்லை ஆர்கியாலஜிஸ்ட், இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உலகத்தினுடைய வயசு என்னன்னு பார்க்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இல்லை, how old is this earth is. அவங்க எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, but they are not able to find saying this is how old the earth is. இவ்வளோ இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர்த்து நேர்த்தியாக சொல்ல முடியல. அப்போ இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எப்பொழுது தோன்றினார், மனிதர்களால் நம்மளால் கண்டறிய முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. எனவே ஆண்டவர் இந்த உலகத்தை தோற்றுவிட்டார், எல்லாவற்றையும் ஆரம்பிக்கின்றார். அவர் மூலியமாக தான் சகலமும் ஆரம்பிக்கப்பட்டது. இல்லை, அதான் கொலோசியிலும் சொல்லப்படுகின்றது. யோவான் 1:3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. எல்லாமே அவர் மூலியமாக உண்டாயிற்று. அப்பொழுது இந்த ஆண்டவர் உண்டாக்கினார்னா உண்டாக்கப்பட்டதற்கு முன்பதாகவே அவர் இருந்தார். உண்டாக்கின ஆண்டவர் உண்டாக்கின பிற்பாடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் இல்லாத ஒரு காலமே கிடையாது. There is no time where there is no God. There never was a time that he was not. படைத்த ஆண்டவர் படைத்துட்டு தூக்கி போட்டுட்டு போடல. படைத்த ஆண்டவர் முழுமையாக ஆளுகை செய்கிறார். தொடர்ந்து இந்த ஆண்டவர் ஈடுபடுகிறார். இந்த ஆண்டவர் வெறும் தன்னுடைய வார்த்தையினாலே சகலத்தையும் உண்டாக்கினவர். இந்த ஆண்டவர் நித்தியம் அற்றவர். There is no, even eternity also சொன்னா கூட it cannot contain him. இவர் நமக்கு தெரிஞ்சது இல்லைன்னா இவ்வளோ we want a number. அந்த நம்பர் தெரியும் போது தான் நம்மளுக்கு வந்து we are satisfied. இல்லை, சர்ச்சில் இன்றைக்கி எத்தனை பேர் வந்தாங்க, ஒரு நம்பர் தெரியணும். அந்த நம்பர் தெரிஞ்சால், ஓ இவ்வளோ பேர் வந்தாங்களா, இவ்வளோ பேர் வரலையா, ஒரு கூட்டம் வைக்கிறோம், எவ்வளோ பேர் வந்தாங்க. we always want a number. ஆனால் இந்த ஆண்டவருக்கு ஒரு நம்பர் கொடுத்து இவரை அதற்குள்ளாக அடக்க முடியாது. இந்த ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், ஆரம்பம் இல்லாதவர். ஆனால் இந்த ஆண்டவர் இடத்துல இருக்கிற ஒரு பெரிய காரியம் என்னென்றால் இவர் மாறாதவர். இவர் மாறாதவர். எல்லாவற்றும் ஆரம்பத்துக்கு முன்பாகவே இருந்த ஆண்டவர் இவர் மாறல. அன்றைக்கும் என்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கின்றார். இந்த ஆண்டவருடைய அன்பு மாறாதது. மல்கியா 3:6 ஆண்டவர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். For I the Lord do not change. எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். Jesus Christ is the same yesterday, today and forever. மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும், மோசே கேட்கிறார், ஆண்டவர் உங்களோட பேர் என்ன? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am who I am. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இந்த ஆண்டவர் மாறாதவர். அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கின்றார். இன்றைக்கும் ஆண்டவர் அப்படியே தொடர்ந்து அவர் இருக்கின்றார். இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கும் போது நம்மளுக்கு கேள்வி இருக்கும், என்ன பாஸ்டர் நீங்களாம் சொல்கிறீங்க சரிதான், வாட் இஸ் தட் டு மீ? God is even before the beginning. Okay, it's fine. It's fine. இருக்கட்டும். What is that to me? நமக்கு அதனால என்ன? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் ஆரம்பித்த ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கின்றார். The God who began everything, he knows exactly what is happening in each and every one of your life. தெரியாதவர் அல்ல,
சகலத்தையும் நன்கு அறிந்த ஆண்டவராய் இருக்கிறார். அறிந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். The Lord who knows is actively involved in your life and my life. ஆண்டவர் தெரியாது, என்னுடைய வாழ்க்கையில் நான் போகிற காரியம் தெரியாது நம்ம சொல்லுகிற காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மகனே மகளே எனக்கு தெரியும். I know what you are going through, where you are right now. And the Lord is also telling you and me, I know where you will be tomorrow. நமக்கு தெரியாது. அநேக சமயத்தில் நம்ம கடந்த காலத்தை கூட மறந்து போகிறோம். ஆனால் இந்த ஆண்டவர் கடந்த காலத்தையும் அறிந்தவர், இப்பொழுதையும் அறிந்தவர், வருங்காலத்தையும் அறிந்தவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோம். He knows everything. இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படுகிறார். இவர் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில பிரசன்னமாக இருக்கின்றார். ஆண்டவருக்கு வயது கிடையாது. வயது ஒரு நம்பர் வைத்து இதான் அவர் வயசு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஆண்டவர் எங்க இருக்கிறார்னா நம்ம மத்தியில் இருக்கிறாராம். அப்பேற்பட்ட ஆண்டவர் எங்க இருக்கிறார்னா உங்களுடனும் என்னுடனும் இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் உங்களுடனே இருப்பேன். I'll be with you. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். இந்த ஆண்டவர் எவ்வளவு காலங்கள் இருந்தாலும் மாறாதவர். இவருடைய அன்பு மாறாதது, இவருடைய கரிசனை மாறாதது, இவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கிற அன்பு மாறாதது. இவருடைய மாறாத அன்பின் நிமித்தமே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுப்பி நம்மை மீட்டு கொண்டார். இந்த ஆண்டவருடைய வார்த்தை மாறாதது, வாக்கு தத்தங்கள் அவரை போலவே மாறாதது. அவர் கொடுக்கின்ற வாக்கு தத்தங்களை அவர் நினைவு கூறுகிறார், நிறைவேற்றுகிறார். இந்த ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாது, நான் போகிற கஷ்டம் தெரியாது, என்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் தெரியாது, இல்லை எல்லாமே தெரியும். இந்த ஆண்டவரால் முடியாது என்று சொல்லக்கூடிய காரியம் ஒன்றுமல்ல. எல்லாவற்றுக்கும் முன்பாகவே இருந்த ஆண்டவர், சகலத்தையும் அறிந்த ஆண்டவர், சர்வ வல்லவர். இவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அடுத்ததாக ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது தன்னை ஒமேகா என்றும் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 1 சரி, 21:6, 22:3 இதெல்லாம், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். I am the Alpha and Omega, the beginning and the end. மனிதனுடைய காரியத்தில் பார்க்கும்பொழுது எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஆரம்பம் இருக்கணும். அதான் இன்னைக்கு ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உலகம் எப்படி தோன்றினது, வாட் இஸ் த பிகினிங், எப்படி இது தோன்றினது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, தே கம் வித் அ பிக் பேங் தியரி. இல்லை திடீர்னு ஒரு வெடிப்பு, நிறைய காரியங்கள். ஆனால் ஆண்டவருடைய காரியம் அப்படி இல்லை, அவர் சொல்ல அது நடந்தது. அப்போ ஒன்று ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று கட்டாயமாக இருக்கணும். If there is a beginning, then there should be an end. முடிவு இல்லாத எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ஆண்டவர் ஆரம்பமும் இல்லாதவர், முடிவும் இல்லாதவர். God doesn't have, there is no beginning for him and there is no end. That is why it is called as eternal God. நித்தியமானவர், நித்தியமானவர். அவர் நித்தியமாக இருக்கிற. நான் ஒமேகா என்று சொல்லும் பொழுது, ஒமேகா என்பது கடைசி எழுத்து. ஒரு முடிவுக்குள்ளாக பூரணப்படுத்துகிறவராக, நிறைவு செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றேன் என்று சொல்லுகிறார். வாழ்க்கையானது, நம்முடைய வாழ்க்கையானது சின்னாபின்னமாக போயிருக்கலாம். நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையானது குறைவுகள் உள்ளதாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டவர் ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கின்ற ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் ஒமேகாவாக இருக்கின்றேன், நிவர்த்தி செய்கின்றேன், பூர்த்தி செய்கிறவராக இருக்கின்றேன். I am the only one who can restore you. ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம். வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தில்
5வது வசனத்தில் சொல்லுகிறது, நீங்கள் முன்னமே 1:5 உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உண்மையுள்ள சாட்சியம். இந்த கிறிஸ்து உண்மையுள்ள சாட்சியம். He is the true and faithful witness till the end. இந்த ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில நீ போகிற காரியங்கள் முடியாது என்று எண்ணி பார்க்கிற காரியத்தை முடித்து வைக்க என்னால் முடியும். You may think that there is no end for my problems. There is no end for my struggle. என்னுடைய சுகவீனம் இப்படியே இருக்க போகுது. இல்ல. God says, I will put an end to it. என்னால அவைகளை நிறுத்த முடியும். என்னால உன்னை பூரணப்படுத்த முடியும். இந்த ஆண்டவர் உண்மை உள்ள ஒரு சாட்சியாக இருந்தார். இந்த ஆண்டவர் உங்களையும் என்னிடத்திலும் கேட்கிறது, நானும் நீங்களும் உண்மையுள்ள சாட்சிகள். 2:10 வெளிப்படுத்தல் 2:10 நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். Be faithful unto death and I will give you the crown of life. ஜீவ கிரீடம். ஆண்டவர் சொல்லலை போராட்டமே இருக்காது, எல்லாம் சுகபோகமாக இருக்கணும்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், இறுதி வரைக்கும் நீ என்ன பண்ணு, அந்த போராட்டங்கள் அந்த கஷ்டங்கள் மத்தியில் இறுதி வரைக்கும் உண்மையாக இரு. இதுதான் அந்த மக்களுக்கு சொல்லப்படுகின்ற காரியம். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் கடைசி வரைக்கும் உண்மையாக இருங்க. நீங்கள் ஆண்டவருக்கும் பிறருக்கும் ஊழியம் செய்து கொண்டிருந்தால் அவைகளை விட்டு ஆண்டவரிடத்தில் நெருங்கி வாருங்கள், உண்மையாயிருங்கள், இறுதி வரைக்கும் உண்மையாயிருங்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். மத்தேயு 10:22, மார்க் 13:13 சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். You will be hated by all for my name's sake, but the one who endures to the end will be saved. ஆண்டவர் முடிவை கொண்டு வருகின்ற ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிறார், மகனே மகளே, இறுதி வரைக்கும் நீ எப்படி இருந்தா உண்மையாயிரு, விழுந்து விடாத. விழுந்து விடுவது ரொம்ப சுலபமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை நிலைத்திரு. ஆனால் நிலைத்திருக்கிறதுக்கு நான் உன்னை தனியாக விட்டுட்டு போல. I have left you alone. Holy Spirit is you and me. பரிசுத்த ஆவியானவர் உன்னிலும் என்னிலும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் பரத்துக்கு எடுத்து செல்வதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னது மத்தேயு 28:20, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். ஆல்பாவும் ஒமேகாவும் ஆண்டவர் நம்ம இடத்த சொல்கிறார், நான் உன்னுடனே இருக்கின்றேன். ஆண்டவரே, எனக்கு என்னுடைய கஷ்டத்தை என்னால் சொல்லக்கூட முடியல, நான் போகிற பாதை என்னால் சொல்ல முடியல, என்னுடைய கணவன் இடத்துல, மனைவியின் இடத்துல, பெற்றோர் இடத்துல, பிள்ளை இடத்துல, மற்றவர்கள் இடத்துல நான் சொல்லக்கூட முடியல. I'm going through this struggle, oh Lord, and I'm depressed. At times I do not know that I'm going through depression. நான் டிப்ரெஷனுக்குள்ளாக போகிறேன் என்று கூட எனக்கு தெரியல. அழுத்தங்கள், பல கவலைகள், பல தேவையில்லாத சிந்தனைகள். ஆண்டவர் நம்மை பார்த்து, மகனே மகளே, நான் உன்னுடனே இருக்கின்றேன். உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக, கிரமமாக, சரியாக செய்ய வல்லவர் நான் ஒருவரே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன பிரச்சனைனா, நாம நினைக்கிறதுனா, நாம நினைக்கிற மாதிரி காரியங்கள் நடைபெறணும்ட்டு நாம முன்பாக வந்து எதையாவது செஞ்சு இருக்கிறத இன்னும் குழப்ப பண்ணிடுறோம். We confuse many things. ஆனால் ஆண்டவர் இடத்துல அநேக காரியங்களை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாக அவருடைய நேரத்தில் செய்ய வல்லவர். He is active in each and every one of our life. He is active in each and every one of our family. He is active in the family, in the work of the church. அவர் எல்லாவற்றிலும் செயல்படுகின்ற ஆண்டவர். இந்த ஆண்டவர் காரியங்களை முடித்து வைக்க வல்லவர். ஆனாலும் இந்த ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், மகனே மகளே,
உனக்கு முடிவு கிடையாது. Is the one who can bring everything to the end, but he is telling you and me, we are the redeemed. He is telling you and me, there is no end for you. Why? இந்த உலகத்தில் கண்ணு மூடலாம், அவ்வளோதான் இல்லை? ஆனால் அவரோடு எப்படி இருக்க போகிறோம்? அப்போ நம்மளுடைய முடிவு எப்போ? இந்த உலகத்தில் நமக்கு மரணத்தின் நாள் உண்டு. அதுக்கு பிற்பாடு எப்போ நம்முடைய வாழ்க்கை முடிய போகுது? Anyone can say? எப்போ உங்களுடைய வாழ்க்கை முடிய போகுது? After death. It is for eternity. நித்தியமாக நீங்களும் நானும் அவரோடு ஜீவிக்க இருக்கின்றோம். இந்த பைபிளை நம்ம பார்க்கும் பொழுது முதல் புத்தகம் ஆதியாகமம், அங்கே ஆண்டவர் சர்வத்தையும் படைக்கின்றார். ஆரம்பம், இட்ஸ் பிகினிங். Genesis, it's a beginning. Revelations, God is bringing everything to an end. ஒமேகா, முடித்து வைக்கின்றார். இந்த ஆதியாகமத்துக்கும் வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கும் இடையாக இருக்கின்ற புத்தகங்கள் பார்க்கும் பொழுது மனிதர்கள் செய்கிற காரியங்கள், பாவங்கள், இவைகள் விளைவாக வருகிற காரியங்கள், இவைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கின்றார். The Lord redeems you and me. அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்ம இடத்த சொல்கிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையும் உள்ள கர்த்தர், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆண்டவரை ஒரு காலகட்டத்துக்குள்ளாக வைத்து மூடி வைக்க முடியாது. We cannot contain God in a time zone and say this is what. இங்கே தான் ஆண்டவர் இல்லை. அவர் நித்தியம் நித்தியம் நித்தியமானவர். He is beyond time. நேரத்திற்கு அப்பாற்பட்டவர். அவர் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாவற்றையும் அறிந்தவர். நாம் பார்த்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது இருக்கிற ஒரு காலம். அவருடைய லைஃப் லைன் போட்டு ஒரு பெரிய லைன் போட்டோம்னா அதில் நம்மளுடைய லைஃப் ஒரு டாட் வச்சா கூட பெருசு. ஆனால் நம்ம அந்த ஒரு டாட்டில் இருந்துட்டு நம்ம அநேக காரியங்களை ஆண்டவர் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஒரு சின்ன டாட் ஒரு தூசி தான். யூ ஆர் நத்திங் பட் அ டஸ்ட். ஈவன் காட் இஸ் ஆன்சரிங் டு அ டஸ்ட் லைக் மீ அண்ட் யூ. ஒரு தூசியாக இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்றார்? பதில் கொடுக்கின்றார். ஒரு தூசியாக இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில அவர் கர்த்தரும் ஆண்டவருமாக இருந்து எல்லாவற்றையும் ஆரம்பித்து வைக்கின்றார், முடிவுக்கும் கொண்டு வருகின்றார், வழி நடத்துகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். But the dust is always questioning God. The dust is always questioning the maker. The dust is always at times challenging the creator, the eternal God. ஆனாலும் அவருடைய அன்பு குறையல. தொடர்ந்து உங்களையும் என்னையும் நோக்கி பார்க்கின்றார். அவர் சொல்லுகிறார், நான் தான் உன்னுடைய வாழ்க்கையில ஆல்பா, நான் தான் உன்னுடைய வாழ்க்கையில ஒமேகா. என்னை அன்றி உன்னுடைய வாழ்க்கையில வேறு தேவர்கள் கிடையாது. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் தேவரீர், உம்முடைய வார்த்தையில பல விதத்தில் எங்களுக்கு நீர் யார் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் வாசித்த இந்த பகுதி, நீர் ஆல்பாவும் ஒமேகாவும். ஆண்டவரே, நீர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு ஆரம்பமும், எங்களுக்கு ஒரு முடிவும், எங்களுக்கு ஒரு நித்தியத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவர் நீர் ஒருவரே. தேவரீர், நாங்கள் தூசிகள். நித்தியமான உம்மை நாங்கள் அநேக சமயங்களிலே எங்களுடைய பலவீனத்தினாலே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தயவாக எங்களை மன்னியும் சுவாமி. கர்த்தாவே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை நீர் எங்களுக்கு கொடுத்தது. இந்த வாழ்க்கையிலே நாங்கள் எல்லாவற்றிலும் உமக்கு உண்மையாக, இறுதி வரைக்கும் உமக்கு உண்மையாக இருக்க எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். தேவரீர், நாங்கள் அநேக சமயத்தில் நாங்கள்
எங்களுக்கு இருக்கிற ஒரு போராட்டம், இந்த உலகத்தோடு உலகமாகவும் போகிறோம், உமக்கென்றும் வருகிறோம். பல எஜமான்களுக்கு நாங்கள் ஒரு சில சமயங்களில் ஊழியம் செய்கிறோம். தேவரீர் எங்களை பிரித்து எடுத்தருளும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக மாத்திரமே இருந்து இறுதி வரைக்கும் உறுதியாக இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்தியருளும். நீர் ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருந்து ஆண்டு காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். கேட்ட செய்திக்கு மறுமொழியாக சபையார் யாவரும் எழுந்து நின்று அர்ப்பணை கீதமாக தெய்வன்பின் வெள்ளமே என்ற பாடலை பாடுவோம். அப்போது இரண்டாம் காணிக்கை எடுக்கப்படும். என்றென்றும் உண்மை உள்ளவர், நித்திய காலமாய் நம்மை தினந்தோறும் அவருடைய புதிய கிருபையினாலே வழிநடத்துகிறவர் நல்லநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த வளர்ந்த வாலிபர் ஐக்கிய ஞாயிறு ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம்.
இன்றும் கூட முதல் முறையாக நம்மோடு கூட சகோதரி சந்தியா குமாரி நம்மோடு கூட ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனைக்கு பின்பதாக ஐக்கியத்திலே அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி நமது சபையுடைய சுகமளிப்பு ஆராதனை ஹீலிங் சர்வீஸ். உடல் ரீதியிலே சுகவீனத்திலிருந்து, ஆவிக்குரிய வாழ்விலே சுகவீனத்திலிருந்து, உணர்வுகளிலே காயங்களிலிருந்து சுகம் தேவைப்பட்டவர்கள், உறவுகளிலே தயவு தேவைப்பட்டவர்கள் அநேகம் பேர் நமக்கு தெரியும். நீங்கள் தயவாய் உங்களுடைய வேலையிடங்களில் இருக்கிறவர்கள், உங்கள் அண்டை அயலகத்தில் இருப்பவர்கள், யாராவது அது மாதிரி ஆண்டவருடைய சுகம், ஆண்டவருடைய தொடுதல் தேவையானால் நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாகவும், நீங்கள் தயவாய் அவர்களை அழைத்து வரும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தயவாய் உங்களுடைய ஜெபங்களை அவங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவர்களுக்காக மனதுருகி ஜெபிக்கும்படியாகவும் அவர்களை அழைத்து வரும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த வாரத்தின் வசனத்தை வாசித்து ஜெபித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வெளிப்படுத்தல் 1:8 நாம் சேர்ந்து வாசிப்போம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையும் உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவள்ளம் பற்றுகிறார். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எல்லாமாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக காரியங்கள், தற்போது நடைபெறுகிற காரியங்களை பார்த்து நாங்கள் திகைத்து போகிறோம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர், எல்லாமே உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, எங்களுடைய கண்ணோக்கம் எல்லாமே உம்மை நோக்கி இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வாரம் எங்களுக்கு எதனை கொண்டு வரப்போகிறது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் சர்வத்தையும் அறிந்த ஆண்டவராகிய நீர், உம்மீது நாங்கள் எங்களுடைய கண்ணை வைத்து ஆண்டவரே உம்மை பின்பற்றி வருகிறோம். நீர் வழி நடத்தியருளும், நீர் காத்து கொள்ளும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும், நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும், திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.